வணக்கம் நண்பா. நம்ம கஸ்டமர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. என்னடான்னு போய் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்இடி லைட்டு டியூப் லைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிளிங்க் ஆகுது, ஃபேன் வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஓடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம போய் செக் பண்ணதை பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூமில் போய் ஹீட்டரை போட்டோன்னே தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆச்சு. ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸரில் பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு வந்து நாய்ஸ் அதிகமாக வந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெயின் சுவிட்ச் பாக்ஸில் போயிட்டு வோல்டேஜ் செக் பண்ணோம். என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 180 தான் வந்துட்டு இருந்துச்சு. 230 220 வர வேண்டிய இடத்துல 180 தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூமில் ஹீட்டர் போடும்போது மட்டும்தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் போய் நம்ம மெயின் பாக்ஸை திறந்து பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூட்ரல் இருந்து அந்த பட்டா வந்து ரொம்பவே லோடு தாங்காமல் ஓவராக ஹீட் ஆகி பழுத்து போய் வந்து கருகி போயிருந்துச்சு. அதனாலேயே பார்த்திங்கன்னா சரியாக காண்டாக்ட் கிடைக்காம 180 வோல்டேஜ் தான் வந்துட்டு இருந்துச்சு. 220 வோல்டேஜ் வரல. மீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா 220க்கு பதிலாக அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 200 தான் வந்துச்சு. இது ரொம்ப நாளே ஓடிட்டு இருந்தனால என்னவாச்சோ தெரியல. மேலே சர்வீஸ் லைனில் இழுத்து கட்டி இருக்கிற 320 ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேமேஜ் ஆகி ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதே ஹீட்டரெலாம் யூஸ் பண்ணுறனால 320 போட்டால் அந்த ஒயர் வந்து தாங்காது. அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 720 ஒயர் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா 720 ஒயர் போட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு செப்பரேட்டாக ஹீட்டருக்கு 2.5 ஒயர் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பவர் சப்ளை வந்து கம்மியாக இருந்து வோல்டேஜ் கம்மியாக இருந்து டியூப் லைட்டில் வேறு ஏதாவது லைட் ஏதாவது பிளிங்க் அடிச்சுது விட்டு எரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மெயினை வந்து செக் பண்ணிடுங்க. வீட்டில் எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த ஒயரை கன்ஃபார்ம் போடுங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லோட் ஆகி ஒயர் மெல்ட் ஆகி ஷார்ட் ஆகி நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஒயர் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை சீக்கிரமாகவே மாற்றிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து முதல்ல வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் கம்மியாக தான் இருந்திருக்கும். இப்போ ஏதாச்சும் அடிஷ்னலாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு, மிக்சி, இல்லை வந்து கிரைண்டரு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அடிஷ்னலாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சர்வீஸ் ஒயரை மாற்றிட்டு இந்த மாதிரி மெயின் சுவிட்சுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எம்சிபி பாக்ஸ் வச்சு 2 போல் RCCP 40 ஆம்ஸில் வந்து மாட்டிங்க. வீட்டுக்கு 40 ஆம்ஸ் அதுவே போதும். சிங்கிள் ஃபேஸ் வந்து இழுத்துருந்தீங்க அப்படின்னா 40 ஆம்ஸே போதுமானது. RCCP வந்து போட்டுக்குங்க. இதே 3 ஃபேஸாக இருந்தால் நீங்கள் 63 ஆம்ஸில் வந்து RCCP போடலாம். இதே நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு 40 ஆம்ஸே போதுமானது. அதேமாதிரி ஃபியூஸ் கேரியரும் மாற்றிக்கிங்க. 16 ஆம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை 32 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியராக மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு வந்து வீட்டில் வந்து எவ்வளோ லோடு போகுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கிங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள், அதை சரி பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.